அண்மை செய்தி. திருச்சி நவல்பட்டு அண்ணாநகரை சேர்ந்த ராஜு என்பவர் குவைத் தீ விபத்தில் சிக்கியதாக குடும்பத்தினர் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். திருச்சி நவல்பட்டு அண்ணாநகரை சேர்ந்த ராஜு தீ விபத்தில் சிக்கி காயமடைந்து ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கலைவேந்தன். வணக்கம் கலைவேந்தன், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். குவைத் மேங்காஃப் பகுதியில் உள்ள என்பிடிசி கம்பெனியின் தொழிலாளர்கள் தங்கியிருந்த கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் கேரளா மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இந்த நிலையில திருச்சி மாவட்டம் நவல்பட்டு அண்ணாநகரைச் சேர்ந்த எபினேசர் என்பவரது மகன் ராஜு குவைத் நாட்டில் பணிபுரிந்து வந்த நிலையில் இந்த தீ விபத்தில் சிக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் அவரின் நிலைமை என்ன என்பது குறித்து சரியான விவரங்கள் தெரியவில்லை. இது குறித்து அவரது மகன் குணசீலன் கூறுகையில், எனது தந்தை ராஜு கடந்த 6 வருடத்திற்கு மேலாக குவைத்தில் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். குவைத்தில் நடந்த தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்ததாக என்பிடிசி நிர்வாகத்தினர் போன் மூலம் தகவல் அளித்தனர். ஆனால் எனது தந்தை ராஜு இறந்து விட்டதாக இந்திய அரசோ அல்லது இந்திய தூதரகத்தில் இருந்த எவ்வித தகவலும் வரவில்லை. எனவே எனது தந்தை உயிருடன் உள்ளாரா என்பது குறித்து உடனடியாக தகவல் தர வேண்டும் என்றார். இந்த நிலையில அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தரப்பு கூறுகையில், விபத்தில் சிக்கிய 7 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். இதில் 5 பேர் இறந்து விட்டனர். மீதமுள்ள ராஜு மற்றும் சென்னையைச் சேர்ந்த கோவிந்தன் என்பவர் இருவரும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக கூறுகிறார். அவர் இருவரும் உயிருடன் உள்ளதாகவும் தகவல் தெரிவித்துள்ளார். அந்த ஆக்சிடெண்ட்டில் அவங்க ஃபயர் ஆனதில் இறந்து போயிருக்காங்க. எங்களுக்கு நேற்று சாயந்தரம் தான் ரிப்போர்ட் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. எங்கள் வீட்டில் போய் 12 வருஷமாக அங்கே வேலை பார்க்குறாங்க. இப்போ அடுத்த மாதம் இங்கே வர மாதிரி இருந்துச்சு. அவங்க இந்த நேரத்தில் இதை மாதிரி ஆயிடுச்சுங்க. அந்த கம்பெனிலேருந்து என்ன சொன்னாங்க? இந்திய அரசாங்கத்தில் சொல்லியிருக்காங்க. இன்னும் அதுலேருந்துலாம் எங்களுக்கு ஒரு தகவல் வரலாங்க. நாங்கள் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு இது மாதிரி ஆயிருக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்டுங்க சொல்லி சொன்னாங்க, இது மாதிரி இந்த இடத்துல ஃபயர் ஆயிருக்குன்னு சொல்லி இது வரைக்கும் எதுவுமே தெரியலங்க. இப்போ நியூஸில் வர்றது மட்டும்தாங்க எங்களுக்கு தெரியுது. இன்னுமே இருக்காருங்கிற நம்பிக்கையில் இருக்கோம். நாங்கள் இருந்துட்டாருன்னா எங்களுக்கு சந்தோஷம். எங்கேயோ ஒரு எப்படியோ இருக்காருன்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோங்க. இங்கே ஏதாவது ஒரு ஐசியூவில் இருந்தால் கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்காரு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு முகத்தையாவது காட்டினா ரொம்ப சந்தோஷப்படுவோம். அப்படி இல்லைன்னு இப்போ நிமிஷம் வரைக்கும் எங்களால் நம்ப முடியல. எங்களுக்கு எல்லாரும் இருக்காங்க, பாதி பேர் இருக்காங்கங்கிறாங்க, பாதி பேர் இல்லைங்கிறாங்க. எங்களுக்கு எதை நம்புறது எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. வந்தால் சந்தோஷப்படுவோம், ரொம்ப சந்தோஷப்படுவோம். எனக்கு இல்லைங்கிறத தாங்க முடியலைங்க எங்களுக்கு.